அன்பு நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு நாள் நெருங்குகிறது. அந்த முடிவு ஆபத்தாக முடிந்தாலும் அதில்தான் ராஜ வாழ்க்கை பிறக்கும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? அதாவது துலாம் ராசிக்காரர்கள் என்றாலே அழகின் சின்னம், சமநிலையின் சாட்சி, மனித உறவுகளின் மகாராஜா என்று கூட சொல்லலாம். இவர்கள் பிறந்ததிலிருந்தே ஒரு விதமான மென்மையும் நாகரிகமும் அமைதியும் உடலோடு கலந்து பிறந்தவர்கள். பேசும் வார்த்தைகளில் இனிமை இருக்கும், நடக்கும் நடைமுறையில் ஒழுங்கு இருக்கும், பார்க்கும் பார்வையில் கருணை இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடம் தானாகவே ஒளியூட்டும். சண்டை நடக்கும் இடம் கூட இவர்களின் ஒரே ஒரு சொற்களால் சமாதானம் அடையும். நீதியும் நியாயமும் இவர்களுக்குள் இரத்தமாக ஓடும். யாரையும் புண்படுத்தாமல், யாரையும் தாழ்த்தாமல், எல்லோரையும் சமமாக நடத்தும் மனசாட்சி இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். அதனால்தான் நண்பர்கள், குடும்பம், வேலைக்காரர்கள், சமூகம் எல்லோராலும் இவர்களுக்கு மதிப்புகள் தானாகவே கிடைக்கும். அழகு என்றால் வெளிப்புற அழகே மட்டுமல்ல, உள்ளத்தின் அழகு துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய செல்வம். பிறரின் மனநிலையை உடனே புரிந்து கொள்ளும் அபாரமான திறன் இவர்களுக்கு உண்டு. ஒருவன் சிரித்தாலும் அவன் உள்ளுக்குள் வருத்தமா என்பதை கூட இவர்கள் உணர்ந்து விடுவார்கள். அதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் நல்ல ஆலோசகர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல துணைவர்கள், நல்ல குடும்பஸ்தர்கள் ஆகிறார்கள். எங்கே தகராறு இருக்கிறதோ அங்கே சமாதான தூதராக நின்று எல்லோரையும் ஒன்று சேர்ப்பவர்கள் இவர்களே. இவர்களின் மனம் வெள்ளைத்தாளை போல தூய்மை கொண்டது. அதில் பொறாமையும் வன்மமும் சுயநலமும் இடம்பெற கடினம். வாழ்க்கையை கலை போல நடத்த தெரிந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். பேசுவதும் ஒரு கலை, நடப்பதும் ஒரு கலை, வாழ்வதே ஒரு கலை. புத்திசாலித்தனம் என்றால் வணக்கு புத்தகம் போல மட்டுமல்ல, மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவே உண்மையான அறிவு என்பதை நிரூபிப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். வேலை செய்யும் இடத்தில் இவர்களின் நியாயமான அணுகுமுறை அனைவரையும் கவரும். ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு பக்கம் மட்டும் பார்க்காமல் எல்லா பக்கமும் சிந்தித்து தீர்மானம் எடுப்பார்கள். அதனால்தான் இவர்கள் எடுத்த முடிவுகள் நீண்ட காலம் நிலைக்கும். அரசியல், சட்டம், கலை, ஊடகம், பேச்சுத்துறை, ஆலோசனைத்துறை போன்ற இடங்களில் துலாம் ராசிக்காரர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வது இயற்கை. பணம் வந்தாலும் அகம்பாவம் வராது, புகழ் வந்தாலும் திமிர் வராது. இதுவே இவர்களின் உயர்ந்த பண்பு. பணத்தை விட மனிதர்கள் மனத்தை மதிப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். காதல் என்றால் துலாம் ராசிக்காரர்கள் அதை ஒரு தெய்வீக அனுபவமாக மாற்றுவார்கள். துணையின் மனதை புரிந்து அவர்களை ராஜா ராணி போல பார்த்து கொள்வது இவர்களின் இயல்பு. சண்டையை பெரிதாக்காமல் உறதை பெரிவாக்குவதே இவர்களின் கலாச்சாரம். குடும்பத்தில் இவர்கள் இருந்தால் வீடு கோவிலாக மாறும். குழந்தைகளுக்கு நல்ல குணம் கற்றுத்தரும் ஆசிரியர் இவர்களே. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் சமநிலையோடு மட்டும் போகாது. சில காலங்களில் மிகுந்த குழப்பம், மனச்சோர்வு, முடிவெடுக்க முடியாத நிலை போன்ற சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் இவர்களுக்கு தோன்றும் பெரிய எண்ணம், நான் எல்லோரையும் திருப்தி செய்ய வேண்டும் என்பதே. ஆனால் வாழ்க்கை இவர்களுக்கு சொல்லும் பாடம் எல்லோரையும் மகிழ்விப்பதை விட உன்னை நீ மகிழ்விப்பதே முக்கியம் என்பதுதான். அந்த உண்மையை புரிந்து கொள்ளும் நாளிலிருந்து துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை புதிய பாதையில் பயணம் செய்யும். அன்றிலிருந்து பணமும் பெயரும் அமைதியும் ஒன்றாக சேர்ந்து வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவர்களின் வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாக இல்லாமல் ஒரு ராஜ வாழ்க்கை போல மாறும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது மழை போல ஒரே நேரத்தில் பெய்யாது. அது மேகமாக சேர்ந்து சரியான நேரத்தில் கனமழையாக கொட்டும். சிறு வயதில் அல்லது இளமை காலத்தில் பல தடைகள், குழப்பங்கள், தாமதங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவை அனைத்தும் ஒரு பெரிய உயர்வுக்கான பயிற்சி காலமாகவே அமையும். குறிப்பாக 28 வயதுக்கு பிறகு, 36 வயதுக்கு பிறகு, 45 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நிகழும். அந்த காலகட்டங்களில் வேலை மாற்றம், சொத்து சேர்க்கை, சமூக மரியாதை உயர்வு, அரசியல் அல்லது நிர்வாக தொடர்பு போன்ற விஷயங்கள் திடீரென வாழ்க்கையை வேறு உயரத்திற்கு கொண்டு போகும். துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வரும். ஆனால் வந்த பிறகு நீண்ட காலம் தங்கும் தன்மை கொண்டது. துலாம் ராசிக்காரர்களுக்கு நேரடி எதிரிகள் குறைவாக இருந்தாலும் மறைமுக எதிரிகள் அதிகம். முகத்தில் சிரித்து பின்னால் குத்தும் மனிதர்கள் இவர்களை சுற்றி இருப்பார்கள். அதனால் எல்லோரையும் ஒரே அளவு நம்பும் பழக்கத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பதை நினைப்பதை விட எனக்கு சரியானது எது என்று யோசிப்பதை பாதுகாப்பு. பண விஷயங்களில் சற்றே கவனம் தேவை. கடன் கொடுப்பது, உத்தரவாதம் நிற்பது, வாய்மொழி ஒப்பந்தம் செய்வது போன்றவற்றில் மிகுந்த எச்சரிக்கை வேண்டும். தப்பிக்கும் வழியாக வெள்ளிக்கிழமை தினங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை குறித்த தீர்மானங்களை எடுக்காமல் சிந்திப்பதற்கே அந்த நாளை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் வெள்ளி நிற ஆடை, வெள்ளி உலோகம், அழகான பூக்கள் போன்றவை இவர்களின் மன அமைதிகளை அதிகரிக்கும்.
அதே போலதான் துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் சமநிலை மனப்பான்மை. இவர்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பக்கம் மட்டும் சாயாமல் நடுவழியை பிடித்து நடப்பவர்கள். கோபம் வந்தாலும் அதை உடனே வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள் அடக்கி சரியான நேரத்தில் சரியான வார்த்தையால் பேச தெரிந்தவர்கள். ஒருவன் தவறு செய்தாலும் அவனை உடனே குற்றவாளி என்று தீர்ப்பளிக்க மாட்டார்கள். அவன் நிலையை புரிந்து கொண்டுதான் முடிவெடுப்பார்கள். அதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடங்களில் பிரச்சனைகள் நீண்ட நாள் நீடிக்காது. இவர்களின் மனம் தராசு போல எடையை சரியாக அளிக்கும், உணர்ச்சிகளை சரியாக கட்டுப்படுத்தும், மனிதர்களை சரியாக மதிப்பிடும். இதனால்தான் வாழ்க்கையில் பெரிய தவறுகள் இவர்களிடம் அரிதாகவே நிகழும். யோசிப்பது நடப்பது இவர்களின் இரத்தத்தில் கலந்த குணம். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் மறைந்து கிடைக்கிறது. வெளியில் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அரசன் போல் வாழும் விதி இவர்களுக்குள் எழுதப்பட்டுள்ளது. ஆரம்ப வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு இவர்களின் உயர்வு வேகமாக வரும். காரணம், இவர்கள் யாரையும் மதிக்காமல் மேலே செல்லும் மனிதர்கள். நியாயமான வழியில் சம்பாதிப்பதால் வந்த பணமும் நீடிக்கும். புகழ் வந்தாலும் தலைக்கணம் இல்லாமல் பணம் வந்தாலும் மனசு மாறாமல் இருப்பது இவர்களின் சிறப்பு. அதனால்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் கூட மறைமுகமாக ஆதரவாக இருப்பார்கள். சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும். அரசியல், கலை, சட்டம், நிர்வாகம், வணிகம் போன்ற துறைகளில் துலாம் ராசிக்காரர்கள் உச்சத்தை தொடுவது மிகவும் இயல்பு. உலகத்தில் எல்லோருக்கும் பணம் இருக்கலாம், புத்தி இருக்கலாம். ஆனால் மனித உறவை கையாளும் கலை எல்லோருக்கும் இருக்காது. அந்த கலையில் துலாம் ராசிக்காரர்கள் ராஜாக்கள். நண்பனாக இருந்தால் உயிர் நண்பன், துணையாக இருந்தால் உயிர் துணை, பெற்றோராக இருந்தால் தெய்வீக பெற்றோர். இப்படி எந்த வேடம் எடுத்தாலும் அதை முழுமையாக செய்வார்கள். ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் கடைசி வரை விட்டுவிட மாட்டார்கள். சுயநலம் இல்லாமல் பிறருக்காக யோசிப்பது இவர்களின் இயல்பு. அதனால்தான் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இவர்களை சுற்றி மனிதர்கள் பாதுகாப்பு சுவர் போல நிற்பார்கள். இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான செல்வம். பணம் அல்ல, மனிதர்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு அதிர்ஷ்ட திருப்பம் நிகழும். அதுவரை அமைதியாக இருந்த வாழ்க்கை திடீரென பிரகாசமாக மாறும். கஷ்டப்பட்ட காலங்கள் நினைவாக மாறி சந்தோஷம் தினசரி பழக்கமாகிவிடும். இவர்கள் நன்மை நினைத்தால் அந்த நன்மை பல மடங்காக திரும்பி வரும். காரணம், இவர்கள் விதைக்கும் விதை நல்லதே. அதனால் அறுவடையும் நல்லதாகவே இருக்கும். திடீரென பணவரவு, எதிர்பாராத உயர்வு, சமூகத்தில் மரியாதை, குடும்பத்தில் சந்தோஷம், இவையெல்லாம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும். வாழ்க்கையை வெறும் வாளால் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுபவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருக்கும் ஒரே பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அவர்களுடைய பழக்கம். யாரையும் புண்படுத்தக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது என்று நினைத்து சில நேரங்களில் தங்களையே மறந்து விடுவார்கள். இதனால் தங்கள் மனவேதனையை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்து கொண்டு மெதுவாக மனதளவில் சோர்ந்து போவார்கள். ஒரு முடிவெடுக்கும் போது அவன் என்ன சொல்வான், இவன் என்ன நினைப்பான் என்று அதிகமாக யோசிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கையிலிருந்து நழுவும் சூழல் உருவாகலாம். நல்ல மனம் வைத்திருப்பது பெரிய வரம். ஆனால் அதே நல்ல மனமே அளவுக்கு மீறினால் சாபமாக மாறும். இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் ஆபத்து. இந்த ஆபத்திலிருந்து துலாம் ராசிக்காரர்கள் தப்பிக்க ஒரே வழி, நான் என்பதையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரின் உணர்ச்சிகளை மதிப்பது போலவே தங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்க வேண்டும். எல்லோருக்கும் சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு சில சமயம் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை இலகுவாக மாறும். தினமும் சில நிமிடங்கள் தனியாக இருந்து மனதோடு மனம் பேசினால் உள்ளுக்குள் சேர்ந்து கிடக்கும் அழுத்தம் கரைந்துவிடும். நியாயம் பேச தெரிந்த துலாம் ராசிக்காரர்கள் தங்களுக்காக நியாயம் பேச கற்றுக்கொண்டால் உலகமே இவர்களுக்கு சுலபமாகிவிடும். துலாம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை மெதுவாக ஆரம்பித்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு பாயும் நதி போல பெருகும். காரணம், இவர்கள் சம்பாதிப்பது கட்டுமல்ல, பணத்தை மரியாதையாக நடத்த தெரிந்தவர்கள். ஆடம்பரத்தை விரும்பினாலும் அளவோடு செலவு செய்வார்கள். ஒரே நாளில் கோடீஸ்வரராக மாட்டார்கள், ஆனால் தொடர்ந்து உயர்ந்து உறுதியான செல்வத்தை உருவாக்குவார்கள். சட்டம், கலை, பேச்சு, ஆலோசனை, வணிகம், மீடியா, வடிவமைப்பு போன்ற துறைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு செல்வம் தரும் துறைகள். இவர்களின் உழைப்புக்கும் நியாயத்திற்கும் கடவுள் கூட சம்பளம் கொடுப்பார் என்று கூட சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உறுதியானது. சொந்த வீடு, அழகான வீடு, அமைதியான வீடு, இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வந்து சேரும். காரணம், இவர்கள் வீடென்றால் வெறும் சுவர், கூடை என்று பார்க்க மாட்டார்கள். அதை ஒரு கனவு என்று பார்ப்பார்கள். அதே போல கார், வாகனம் போன்ற வசதிகளும் இவர்களிடம் நிலைத்திருக்கும். பிறரை காட்ட வாங்க மாட்டார்கள். தங்கள் வாழ்க்கையை சீராக நடத்த வாங்குவார்கள். அதனால் வாங்கியதும் நிம்மதியாக பயன்படுத்துவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மனிதர்களே அவர்களுடைய அதிர்ஷ்டமாக மாறுவார்கள். யாருக்கு உதவி செய்தார்களோ அவர்களை ஒரு நாள் கைப்பிடித்து மேலே தூக்குவார்கள். நல்ல மனம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல மனம் வராமல் போகுமா? துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது
ஒரு சினிமா கதையைப் போல ஆரம்பத்தில் மெதுவாக, நடுவில் சோதனை, இறுதியில் உயர்வு. இவர்களின் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் திடீரென வந்தாலும் நிலைத்த நன்மையை கொடுக்கும். அதாவது துலாம் ராசிக்காரர்கள் காதலித்தால் அது சாதாரண காதல் அல்ல, ஒரு பூஜை. துணையின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். நான் என்று நினைக்காமல் நாம் என்று நினைக்கும் மனம் இவர்களுடைய அடையாளம். சண்டை வந்தாலும் அதை பெரிதாக்க மாட்டார்கள், உறவை பெரிதாக்குவார்கள். துணையின் குறைகளை வெளியில் சொல்லாமல் அவர்களை உயர்த்தி பிடித்து நடத்துவார்கள். அதனால்தான் துலாம் ராசிக்காரர்களை திருமணம் செய்தவர்கள் என் வாழ்க்கையில் கிடைத்த வரம் என்று கூட சொல்வார்கள். குடும்பத்தில் இவர்களால் அமைதி நிலவும், கணவன் மனைவி உறவு இனிமையாக இருக்கும், குழந்தைகள் நல்ல குணத்தோடு வளரும். காதலில் இவர்கள் உண்மையான ராஜா ராணிகள். துலாம் ராசிக்காரர்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த இடத்தில் மனித மரியாதையை முதலில் கொண்டு வருவார்கள். மேலாளராக இருந்தால் ஊழியர்களை அடக்க மாட்டார்கள், அவர்களை மனிதர்களாக மதிப்பார்கள். ஊழியர்களாக இருந்தால் வேலை மட்டும் செய்ய மாட்டார்கள், அந்த இடத்தை ஒரு குடும்பம் போல மாற்றுவார்கள். சட்டம், அரசியல், கலை, மீடியா, ஆலோசனை, டிசைன், வணிகம் போன்ற துறைகளில் துலாம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே உயர்வு அடைவார்கள். காரணம், இவர்களுக்கு பேச தெரியும், சமாதானப்படுத்த தெரியும், முடிவெடுக்க தெரியும். சண்டை நடக்கும் இடத்தில் இவர்களை நியமித்தால் அந்த இடம் அமைதியாக மாறிவிடும். அதனால்தான் இவர்களுக்கு பதவி உயர்வு, மதிப்பும் தானாகவே வந்து சேரும். துலாம் ராசிக்காரரிடம் ஒரு ரகசிய சக்தி இருக்கிறது, மனிதர்களின் மனதை வாசிக்கும் சக்தி. யார் உண்மையானவர், யார் நடிப்பவர் என்பதை இவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். அதனால்தான் வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றங்கள் இவர்களிடம் குறைவாக இருக்கும். இன்னொரு சக்தி, அழகை உருவாக்கும் திறன். வீடு, உடை, வேலை, பேச்சு எதையும் அழகாக மாற்ற தெரிந்தவர்கள். இவர்களின் கையில் எந்த இடம் வந்தாலும் அது ஒழுங்காகவும் அழகாகவும் மாறிவிடும். இது சாதாரண திறமை அல்ல, இது கடவுள் கொடுத்த வரம். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய பொற்காலம் வராமல் போகாது. ஆரம்ப வாழ்க்கை மெதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை வேகமாக உயரத் தொடங்கும். பணம், பதவி, புகழ் மூன்றும் ஒரே நேரத்தில் வரக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பழைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவமாக மாறி புதிய வாழ்க்கை உருவாகும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரும், எதிர்பாராத இடத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும். என்னடா இது என்று நினைக்கும் அளவுக்கு வாழ்க்கை திரும்பும் காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதி. அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் பேசும்போது அமைதி, நடக்கும் போது ஒழுங்கு, நினைக்கும் போது நியாயம், வாழும் போது மனிதநேயம். இவர்கள் இல்லை என்றால் உறவுகள் கசப்பாகும், இவர்கள் இருந்தால் உறவுகள் இனிப்பாகும். இவர்கள் இல்லை என்றால் சமூகம் கடினமாகும், இவர்கள் இருந்தால் சமூகம் நாகரிகமாகும். அதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு ராசி மட்டுமல்ல, ஒரு பண்பு, ஒரு கலாச்சாரம், ஒரு வாழ்வியல் பாடம். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் நல்ல மனம். அதே நேரத்தில் அந்த நல்ல மனம் இன்னும் பலமாக இருக்க சில சிறிய பரிகாரங்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் விளக்கு ஏற்றி மனதார ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலே வாழ்க்கையில் ஒளிகள் கூடும். தாய்மார்களுக்கு மரியாதை செய்வதும் பெண்களுக்கு உதவி செய்வதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய புண்ணியமாக மாறும். யாருக்காவது மனசு கஷ்டமாக இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது கூட துலாம் ராசிக்காரர்களுக்கான உயர்ந்த பரிகாரம். இவர்கள் செய்த ஒரு நல்ல செயல் அவர்களின் எதிர்காலத்தில் 100 நல்ல வாய்ப்புகளாக மாறி திரும்பி வரும். இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் இரகசிய சக்தி. நன்மை செய்தால் நன்மை பெருகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தோஷம் வந்தால் கூட அது அவர்களை அழிக்காது, அவர்களை அறிவாளிகளாக மாற்றும். மன அழுத்தம், குழப்பம், முடிவெடுக்க முடியாமை போன்றவை தோஷத்தின் அறிகுறிகள். அதை நீக்க மிகச்சிறந்த வழி மனதை அமைதியாக வைத்து கொள்வது. தினமும் சில நிமிடம் தனியாக அமர்ந்து எல்லாம் நல்லதே நடக்கும் என்று மனதோடு சொல்லி கொண்டாலே உள்ளுக்குள் இருக்கும் பாரம் குறையும். தேவையில்லாத விவாதங்களில் சிக்காமல் விலகுவது, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, கோபப்படும் இடத்தில் அமைதி காட்டுவது, இவையெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கான இயற்கை தோஷ நிவாரணம். கோவிலுக்கு சென்று வேண்டுதல் செய்தால் மட்டுமே அல்ல, நல்ல மனிதராக வாழ்வதே இவர்களுக்கான பெரிய பரிகாரம். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம், பச்சை போன்ற நிறங்கள் மன அமைதிகளையும் அதிர்ஷ்டமும் தரும். இந்த நிறங்களை உடை, வீடு, அழகம் போன்ற இடங்களில் பயன்படுத்தினால் மனம் லேசாகும். வைரம், ஓபல், வெள்ளைக்கல் போன்ற கற்கள் இவர்களின் மனசக்தியை உயர்த்தும். இவர்கள் அந்த கற்களை அணிந்தால் பேசும் வார்த்தைகளில் வலிமை வரும், முடிவெடுப்பதில் தெளிவு வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அழகு பிடிக்கும், அதனால் அழகான பொருட்கள் அவர்களின் அதிர்ஷ்டத்தையும் அழகாக மாற்றும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய பலன் தரும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை நினைத்து ஒரு விளக்கு ஏற்றினாலே வாழ்க்கையில் வசதிகள் கூடும். ஓம் மகாலட்சுமியே நமக என்று மனதார சொன்னால் உள்ளுக்குள் நம்பிக்கை பிறக்கும். அதே போல சுக்கிரன் தொடர்புடைய வழிபாடுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. கோவிலுக்கு சென்று வெறும் வேண்டுதல் மட்டும் செய்யாமல் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி விட்டு வந்தால் அதுவே பெரிய பூஜை. இவர்களுக்கு வழிபாடு என்பது கடவுளை மட்டுமல்ல, மனதை மாற்றும் மருந்து.
மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் எக்கும் மனம் வைத்திருப்பவர்கள். யாரும் கவனிக்காத ஒரு விஷயத்தை இவர்கள் உடனே கவனித்து விடுவார்கள். யார் உண்மையாக பேசுகிறார், யார் நடிக்கிறார் என்பதை முகப்பாவனையிலேயே கண்டுபிடித்துவிடும் திறன் இவர்களிடம் உண்டு. ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருப்பார்கள். தேவையான நேரம் வந்தால் மட்டும் தங்கள் உண்மையான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். அதனால்தான் சிலர் இவர்களை எளிதாக நினைப்பார்கள். ஆனால் நேரம் வந்தால் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முடிவால் முழு நிலைமைகளையும் திருப்பி விடுவார்கள். அமைதியாக இருப்பது பலவீனமல்ல, அது சிங்கத்தின் அமைதி என்று நினைப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவானாலும் அவர்கள் நீண்ட நாள் நிலைக்க மாட்டார்கள். காரணம், துலாம் ராசிக்காரர்கள் நேரடியாக சண்டை போட மாட்டார்கள், நியாயத்தால் வெல்வார்கள். ஒருவன் சூழ்ச்சி செய்தால் அவன் சூழ்ச்சியை அவனை விழச் செய்யும் விதமாக சூழ்நிலை உருவாகும். துலாம் ராசிக்காரர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காததால் இயற்கை சக்தியே இவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும். வேலையிடத்தில் போய் பேசுபவர்கள் வெளிப்படும். குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்குபவர்கள் தானாகவே விலகுவார்கள். இதனால் துலாம் ராசிக்காரர்கள் எதுவும் செய்யாமல் வெற்றி பெறுவார்கள். இதுவே இவர்களின் பெரிய வெற்றி ரகசியம். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பெரிய திருப்பம் உறுதி. ஆரம்பத்தில் உழைப்புகள் அதிகம், பலன் குறைவு போல தெரிந்தாலும் ஒரு வயதுக்கு பிறகு அதிர்ஷ்டம் முழு வேகத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் வேலை உயர்வு, வருமான உயர்வு, சமூகத்தில் மதிப்பு, குடும்பத்தில் சந்தோஷம் அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும். பழைய கடன்கள் தீரும், பழைய அவமானங்கள் பெருமையாக மாறும், பழைய கஷ்டங்கள் கதையாக மாறும். இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லும் காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் மெதுவாக வரும், ஆனால் ஒரு கட்டத்தில் அது அதிரடியாக வரும். எதிர்பாராத இடத்தில் பணம் வரலாம். பூர்வீக சொத்து, பதவி உயர்வு, லாபமான ஒப்பந்தம், நண்பனின் உதவி, அரசாங்க அனுகூலம் போன்ற வழிகளில் திடீர் செல்வ யோகம் உருவாகும். இவர்கள் அந்த பணத்தை வீணடிக்க மாட்டார்கள். வாழ்க்கையை உயர்த்த பயன்படுத்துவார்கள். வீட்டை அழகாக மாற்றுவார்கள். குடும்பத்தை உயர்த்துவார்கள். குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பார்கள். பணம் வந்தாலும் மனசு மாறாதவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்பதால் அந்த செல்வம் நீண்ட காலம் நிலைக்கும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருந்த பகைகள் ஒரு கட்டத்தில் தானாகவே நீங்கும். யாரோடு பேசாமல் இருந்தார்களோ அவர்களே ஒரு நாள் பேச வருவார்கள். யார் இவர்கள் மீது தவறாக நினைத்தார்களோ அவர்களே உண்மை புரிந்து கொள்வார்கள். காரணம், துலாம் ராசிக்காரர்கள் உண்மையை மறைக்க மாட்டார்கள், ஆனால் விளம்பரமும் செய்ய மாட்டார்கள். காலம்தான் அவர்களின் உண்மையை பேசும். அதனால்தான் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இறுதியில் சாந்தியும் மரியாதையும் நிறைந்த வாழ்க்கையாகவே மாறும். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசி நேயர்களே, ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் கைகூடும். வாழ்க்கையில் வளமும் பலமும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கும் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். கிரகங்களின் சாதகமான நிலை காரணமாக இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கென தனி இடத்தை பிடிப்பீர்கள். உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். பங்குச்சந்தை, கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் பணப்புழக்கம் சீராக இருக்கும். எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் வரலாம். சொத்து சேர்க்கை நடைபெறும். வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பதும் நல்லது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தங்கம், வெள்ளி போன்ற திட்டங்களில் முதலீடுகளை தொடங்குவீர்கள். பணி சுமைகள் குறைந்து இந்த மாதம் மனம் நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். தொழிலில் நிலவிய மந்த நிலை மற்றும் தேக்கங்கள் விலகி லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை செய்து தொழிலில் அபிவிருத்தி செய்வீர்கள். அலுவலகத்தில் வேலை செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும். குழந்தை இல்லாமல் இருந்து வரும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு மகிழ்ச்சிகள் தரும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி நடக்கும். இந்த மாதம் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுகள் அவசியம். அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதிக வேலைப்பளு காரணமாக சிறு சோர்வுகள் ஏற்படலாம். தியானம் மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். கடினமான பாடங்களையும் எளிதாக புரிந்து கொள்வீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு சாதகமான முடிவுகள் அல்லது நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் கிடையாது. எனவே எந்த ஒரு முடிவுகளையும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் எடுக்கலாம். இருந்தாலும் முக்கிய முடிவுகளில் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட கடன்கள் தீர்ந்து பணவரவு உண்டாகும். சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் தானமாக வழங்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும்.
அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். அரசு துறை, குவார்ட்டர்ஸ், அரசு வேலை, மருத்துவர்கள் நன்மைகள் கிடைப்பது, இடம் அமைவது போன்ற யோகங்கள் உண்டாகும். பஞ்சமஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் பெரிய அரசியல்வாதிகளை சந்திக்கும் சூழல்கள் ஏற்படும். பெரிய ஆட்களை தொடர்பு கொள்வீர்கள். அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். எந்தவித பெரிய கவலைகளும் ஏற்படாது. இரத்த பந்த உறவுகள், தாத்தா பாட்டியின் ஆரோக்கியம், மூத்தவர்களின் ஆரோக்கியத்தை கவனத்துடன் பார்த்து கொள்வதும் நல்லது. குரு வக்கரமாக இருக்கும் வரை எல்லோருமே சாதகமாக நடக்கும். குரு வக்கர நிவர்த்தியான பின்பு இன்னும் நன்றாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்ப்பது சரியாக இருக்காது. மூத்தவர்களுக்கு அடிபடும் வாய்ப்புள்ளது. சந்தோஷம் 70%, பொருளாதார ஏற்றம் 90% நன்றாக இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப காரியங்கள் கைகூடி வரும். சுப விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். பிள்ளைகளுக்காக உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் சூழல் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறைய விஷயங்களில் இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தையும் நம்பிக்கைகளையும் பெறுவீர்கள். பெற்றோர், பெரியோர், சுப காரியங்கள், சுப விஷயங்கள், இசை, சினிமா போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதுகு தண்டுவடம், மறைமுக ஸ்தான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அபிராமி அந்தாதியில் உள்ள 40, 59, 75வது பாடல்களை படிப்பது, கேட்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், ராகுவின் நட்சத்திர கூட்டத்தில் குடியேறும் சுக்கிரன் துலாம் ராசியினரின் ஜாதகத்தில் பணி வாய்ப்புக்கான அறிகுறிகளை கொண்டு வருகிறார். படித்து முடித்து பணி இல்லாமல் காத்திருக்கும் துலாம் ராசி ஆண்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ற நல்ல பணி கிடைக்கும். அரசு வேலை எதிர்பார்த்து காத்திருக்கும் நபர்களுக்கும் எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கும். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.